விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கார். வேலையில் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. செவ்வாய்க்கு எதுவும் கொஞ்சம் வீடு கொடுக்கணும் பேசுவீங்க. அது மட்டும் இல்லை 2ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பிடிவாதத்தெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஏற்படுத்தும். பூர்வீகத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா அவனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3, 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 3, 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு தீர்வுகள் நல்ல ஏற்றங்கள் வரும். ஸோ 5ல் வந்து சனி இருக்கும். குழந்தைகள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க, என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சுக்கிரன் வந்து 2ல் இருக்கார். அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். என்னென்னா சுக்கிரன் இப்போ கேதுவில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினோட கொஞ்சம் விட்டு கொடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் அவங்க நம்ம மேலே ஒரு தப்பான ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும் வந்து கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து அது 7க்கு 8 ஆகிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமா, எப்படாச்சும் திடீர்னு ஒரு பல்க் அடிக்கணும், பெருசாக ஷார்ட் பீரியடில் வரணுங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா மைண்டில் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக தோற்றுவிக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சந்திரன். 9ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், வெளிநாடு தந்தை சார்ந்த விஷயங்கள் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி என்ன சூரியன் வந்து 2ல் போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8, 11ஆம் அதிபதி புதன் ராசியிலே இருக்கும்போது சடனாக சிங்கிள் ஷாட்டில் ஒரு பெரிய காசு அடிக்கணும், பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் ஏன்னா மாட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ஸோ அதனால் கொஞ்சம் இதெல்லாம் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா. லைஃப்பில் வந்து பிளான் பண்ணி பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்காக ஷார்ட் ரூட்டில் போய்ட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா உள்ளே 15-20 வருஷம்லாம் இருந்தீங்கன்னா தான் உள்ளே போனால் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், பிரயாணங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் நெருக்கடிகள் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புனால கொஞ்சம் பார்த்து பண்ணணும்.